அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய பல்வேறு வேலைவாய்ப்புகளும், ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு, அந்த தேர்வு நடந்த பிறகு, அதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணக்கூடியது தான், இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த செலக்ஷன் ஷெட்யூல். இதில பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து அவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து, அவங்க இத வந்து ஒவ்வொரு மாற்றம் பண்ணி, பண்ணி இவங்க வந்து வெளியிடுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அத பத்தி. ஒவ்வொரு அப்டேட்டும் இவங்க என்னென்ன பண்றாங்க, ஒவ்வொரு தேர்வினுடைய அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் என்ன? என்னென்ன நடந்திருக்கு? அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் எப்ப நடக்கும்? அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரிய தான் இவங்க வந்து குடுப்பாங்க. இதில பார்த்தீங்க அப்டின்னா, இதில பல தேர்வுகள வந்து இங்க வந்து காட்டியிருக்காங்க. இல்ல இது வந்து இதுக்கு முன்னால உள்ள இவங்க இதுக்கு முன்னால வெளியிட்டாங்க இல்லையா? இதுக்கு முன்னால. அதாவது லாஸ்ட் அப்டேட்ன்னு போட்டு 21/2ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இங்க மேல. அத விட இதுக்கு முன்னால வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நேரா என்ன இருக்கும்னா, ஆன்ஸர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த பிசிக்கல் சிவியும், இன்டர்வியூ வந்து அது எதுவுமே இது என்ஏன்னு இருக்கும். அதே மாரி லாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, வெறும் பிளெயினா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த கேஸ்னால இது வந்து ரிசல்ட்ட வந்து ஹோல்டு பண்ணிட்டோம் போட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு முன்னால ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்லயே வந்து அவங்க தெளிவா போட்டிருந்தாங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் உடைய அடுத்த கட்ட எல்லா ஸ்டெப்பையும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் இத வந்து அடுத்த கட்ட இது வெளியிடுவோம், கலந்தாய்வு வெளியிடுவோம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கேப்பா தான் இருந்துச்சு. இந்த மாரி கேப்பா இருந்துச்சு. இப்ப வந்து எஸ்எல்பி அப்டின்னா உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ன்னு அர்த்தம். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த வழக்கு வந்து வந்து பெண்டிங்கா இருக்கு. அப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் பத்தி எந்த அப்டேட்டுமே இனிமே வந்து அத அவங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணியாச்சு. இனி வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு ஹியரிங் வந்து முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பா வருவோம். இது வந்து லாஸ்ட் வீக்கே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அத வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய ட்விட்டர் பேஜ்லயும், அப்ப அந்த குரூப்லயும் ஷேர் பண்ணாங்க. ஆனா அவங்க அஃபிஷியலா அவங்க வந்து அவங்களுடைய ரோட் இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதுக்காக அவங்க என்ன பண்ட்டாங்க, இந்த கேஸ்னால பெண்டிங்கா இருக்க முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த கேஸ்னுடைய தீர்ப்பு வந்த பிறகு தான் ஏற்கனவே வெளியிட்ட ரிசல்ட்ட ஃபாலோ பண்றாங்களா? இல்ல அது மாறுதா? இல்ல ஏற்கனவே வெளிவந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி பிசிக்கல் சிவி இன்டர்வியூ கூப்பிடுறாங்களா? அந்த இன்டர்வியூ டைம் என்ன? கவுன்சிலிங் என்ன? அப்படின்னு அடுத்த கட்டத்தினுடைய இத வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இது வந்து வேற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன்ல அ மார்ச் 5ஆம் தேதி, 6ஆம் தேதியும் பிசிக்கல் சிவி கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம இப்ப வெளியிட்டாங்க இல்லையா? இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதுக்கு வந்து ரிசல்ட்ட வந்து அத வந்து ரிசல்ட்ட வெளியிட்டாங்க. இனி அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டம் வந்து பிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து டிப்ளோமா ஐடி லெவலுக்கு இந்த மார்ச் மாசம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் சில்வர்ன்னு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பா முதலே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பா வரும்ன்ட்டாங்க. அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அது அதே மாரி தான் பேப்பர்ல சில்வர்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலர்ல உள்ளதெல்லாம் ஆல்ரெடி வெளியிட்டாச்சுன்னு அர்த்தம். ப்ளூ கலர்ல உள்ளதெல்லாம் இனிமே வரப்போகுது அப்படிங்கக்கூடிய அர்த்தம். இந்த ரிமார்க்ல உள்ள இந்த ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அதுல பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அது ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அதுவும் கேஸு. அப்புறம் வந்து குரூப் 1 சி சர்வீஸ்ல டிஇஓ ஆஃபீஸ் அதுவும் வந்து கோர்ட்ல கேஸ் நிக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் போஸ்ட்டும் கேஸ்ல இருக்கு. அடுத்து ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கடந்த வாரம் வெளியான அந்த இதுவரைக்கும் இங்க பிளாங்க்கா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இத போட்டு அவங்க வந்து ஃபில் அப் பண்ணிட்டாங்க. ஸோ, அஃபிஷியலா ரோட் இன்ஸ்பெக்டருடைய எந்த அப்டேட்டும் டிஎன்பிஎஸ்சி வந்து விடாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு ஃபாலோ பண்ணி தான் இவங்க விடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க் யூ.